வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது உலகவசியம் மிருகவசியம் படை விரட்டும் மை. இது ஒரு சித்தர்கள் சொன்ன மை முறைகள்லேயே இது ஒரு அற்புதமான மை. இது ஏன்னா உலகவசியம் மிருகவசியம் படை விரட்டும் மை, இந்த 3 வேலையும் ஒரே மை செய்யும். இதை எதுக்காக சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அவங்க தனிமையில் தமம் இருப்பாங்க. காட்டில் குகையில் அங்கெல்லாம் துஷ்ட மிருகங்கள் வரும், விஷ ஜந்துக்கள் வரும். அதெல்லாம் அவங்கள எந்த தீங்கும் செய்யாத இருக்கிறதுக்கு இவங்க அதை வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் இவங்களோட தவம் கலையாது. அதுக்காக பண்ணி வச்சுது. இதே மைய படை விரட்டு மையாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மைய மாந்திரிகவாதி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க திறமைக்கு தகுந்தவாறு பயன்படுத்துவாங்க. ஒரே மையில் பல வேலைகளை செய்ய முடியும். அஷ்டகர்ம வேலையில் பல வேலைகளை செய்ய முடியும். அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட முறை தான் இந்த படை விரட்டு மையை அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எந்த மூலிகையை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி நாம் இப்போ தெளிவாக பார்ப்போம். கவிழ்துன்பை வடவேர், ஆளின் புல்லுருவி. ஆளின் புல்லுருவினா ஆலமரத்தினுடைய புல்லுருவி. குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். இதுக்கு பேர் மாந்திரிக சேகாரன்னு பேர். ஒரு பொருள் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மூலப்பொருட்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு பேர் மாந்திரிக சேகாரம். இப்போ கவிழ்துன்பனோட வடவேரையும் ஆலமரத்தினுடைய புல்லுருவியும் தனித்தனியாக மண் சட்டியில் வச்சு பச்சைக்கரப்பை வச்சு கறிக்கி எடுத்து வச்சிங்க. இதை தனித்தனியாக கல்வத்தில் இட்டு அரைச்சி நல்ல மாவு பதமாக்கி வஸ்திரகாயம் செய்து, அதாவது துணியில் வச்சு சலித்து எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்ப கல்வத்தில் இட்டு அரைங்க. அரைச்சி திரும்ப சலித்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ளை காடா துணி எடுத்துங்க. அதில் உட்புறத்தில் இப்போ சலித்து வச்சுருக்கீங்கள அந்த மாவை அப்படியே கொட்டி அப்படியே சுருட்டி திரியாக்கிங்க. திரியாக்கிட்டு அதனால் தாம்பலத்தில் வச்சுருங்க. தாம்பலத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, காராம்பசுனுடைய நெய் விட்டு மண்டை ஓட்டில் எரிக்கணும். மண்டை ஓட்டில் எரித்து அதை மண்டை ஓட்டிலையே மை பிடிக்கணும். கீழே ஒரு மண்டை ஓட்டை வச்சு எரிக்கணும், மேலே ஒரு மண்டை ஓட்டை கவிழ்த்து அதில் மை பிடிக்கணும். அதை அப்படியே வழித்து எடுத்துகிட்டு, அந்த மையை வழித்து எடுத்து அதனுடன் புனுகு ஜவ்வாது சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்வத்தில் இட்டு கிட்டத்தட்ட 3 ஜாமம் 9 மணி நேரம் இடைவிடாத நிறுத்தாத நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் அந்த மை சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் காராம்பசு நெய் விட்டு தான் அரைக்கிறீங்க, வேறு எந்த நெய்யை விட்டு அரைக்கக்கூடாது. காராம்பசு நெய்யில் தான் நீங்கள் கறி எடுக்கிறீங்க. காராம்பசு நெய் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். அரைக்கும் பொழுது இந்த மூலமந்திரத்தை சொல்லி அரைச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இந்த மைக்கான மூலமந்திரம் ஓம் சிறியு இரியும் சர்வசம்பன வசிகராயவா காமதேவாய நம. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் சிறியு இரியும் சர்வசம்பன வசிகராயவா காமதேவாய நம. இந்த மந்திரத்தை அரைக்கிற இந்த 3 ஜாமமும் இடைவிடாமல் ஜெபித்து அரைத்தால் உடனே வேலை செய்யாது. நீங்கள் உரு கொடுத்தோடனே வேலை செய்யும். அரைச்சி எடுத்து நல்ல செப்பு சிமிழில் இல்லாட்டினா கொம்பு சிமிழில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு முறையாக கிரமப்படி பூஜை பண்ணணும். அதாவது தீபம் ஏற்றி வச்சிங்க. தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு வெற்றிலை பாக்கு, அவுள், குறிக்கடலை, ஊதுவத்தி, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சுங்க. நைவேத்தியம் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கிட்டு இந்த மையை அந்த சிமிழை திறந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஓம் சிறியு இரியும் சர்வசம்பன வசிகராயவா காமதேவாய நம. இந்த மந்திரத்தை 500 உரு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சிங்கன்னா உடனேயே சித்திக்கும், உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மை உயிர் உண்டாயிடும். இந்த மையை எடுத்து நீங்கள் திலதமாக விட்டிங்கனாக்கா, இட்டுக்கிட்டு எங்கே போனாலும் காட்டில் எப்பேற்பட்ட காட்டில் போனாலும் சொல்லதான், விலங்குகளின் பெரிய உருவம் படைத்த யானையும் வசியமாகும்,
கொடிய மிருகங்கள் சிங்கம் புலியும் வசியமாகும். அரசர்கள், பெண்கள், சத்துருக்கள் அனைவரும் வசியமாவார்கள். இதே மைய இது வசியம் மட்டும் பண்ணுறதோடு இல்லைங்க, படை விரட்டு மையம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த மைய உங்களுக்கு அதிகப்படியான சத்துருக்கள் இருந்தாங்கன்னா அந்த சத்துருக்களை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மையை மோதிர விரலால் எடுத்து சுழுமுனையில் வச்சுட்டு சுழுமுனையில் மனதை நிறுத்தி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை மனதுக்குள்ளேயே நீங்கள் 11 முறை ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையே நின்னாலும் அந்த படை சிதறி ஓடிவிடும். ஏன்னா 2 நாட்டுக்கும் போர் வரும்போது சமபலத்தினுடைய படைபலம் இருக்காது. அப்போ குறைவான படைபலம் உள்ளவங்கெல்லாம் இந்த மையை வச்சு சித்து வேலை காமிச்சிருக்காங்க. அதாவது முக்கிய தளபதிகள்கிட்டலாம் அந்த மையை கொடுத்து அப்போ அவங்க அந்த அணிவகுத்து நிற்கும் போது லட்சக்கணக்கான பேர் நிற்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படை நிற்கிறது மாதிரி அவங்கள தோற்றமளிக்கும். அப்போ எதிர்நாட்டு படைகள்லாம் சிதறி ஓடிடும். அதுக்காக இந்த மையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சித்தர்களுடைய துணை கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது சித்தர்கள் செய்து கைகண்ட முறை இது. அதே மாதிரி அரசர்கள் பயன்படுத்திய மை இது. ரொம்ப அற்புதமாக சிறப்பாக வேலை செய்யும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.